வணக்கம். ஸ்ரீ காளியம் சரம் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிட அன்பு நண்பன் கார்த்திகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போட்டு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் 2025. அதாவது 12 ராசிக்காரங்களுக்கும் இருக்கின்ற நவகிரகத்திலேயே முழு சுபர்னு அழைக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்ன நற்பலனையும் என்ன தாக்கத்தையும் கொடுக்கும் நம்ம பார்த்துட்டு வருவோம். இந்த பயிற்சி பலன் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் எளிமையா புரியுங்கிற மாதிரி ஒரு பர்த் சார்ட் வகையில ஒரு 12 ராசி கட்டம் போட்டு அந்த 12 ராசி கட்டத்துல குரு பகவானுடைய நிலையை நம்ம பொறுத்து நம்ம எப்படி இருக்க போகுது, குருவோட நின்ற நிலை, அதே மாதிரி குருவோட பார்வை நிலைகள் உங்களுக்கு தெளிவா விளக்கமா புரியுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இது நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ஒண்ணுதான், உங்களோட விலை மதிப்பு இல்லாத அந்த பொன்னான சப்ஸ்கிரைப் பட்டனை எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க. இந்த பொன்னான சப்ஸ்கிரைப் பட்டனை எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க. கூடவே பாத்தீங்கன்னா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லைவ்ல வந்தாலும் சரி, நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து வீடியோக்கும் நோட்டிபிகேஷன் வந்து சேர்றதுக்கு நீங்க இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். கூடவே நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்க நண்பர்கள், உறவினர்கள், சக ஊழியர்கள், அக்கம் பக்கத்து கூட நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்க மூலியமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், நற்பலன் கிடைக்கட்டும். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுற நீங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு முழு பலன் சொல்லிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணாலும் சரி. அதே மாதிரி இந்த குரு பகவான யாரும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நவ கிரகங்கள்லயே பாத்தீங்கன்னா முழுமையான சுபர், யாருக்கும் எந்த தீமையும் நினைக்காது, எந்த தீமையும் செய்யாத, யாரையும் கெடுக்காத ஒரே கிரகம். ஒண்ணு கொடுப்பார், இல்ல சைலண்டா இருப்பார். அப்படிப்பட்ட இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோங்க. 2025 குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசி. மிதுனம்னா புதன்ங்க, அறிவுக்கு காரகத்தா புதன். இவரோட வீட்டுல குரு வந்து அமர போறாருங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தார். 12ஆம் இடத்துல இருந்து குரு உங்களுக்கு ராசி மேலே அமரப்பார். அப்போ இது வரைக்கும் பண தட்டுப்பாடுகள், இது வரைக்கும் புகழ் இல்ல, பேர் இல்ல, அந்தஸ்து இல்ல சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குருங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையா 10+7க்கு அதிபதி, 7+10க்கு அதிபதி. உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த காரணத்தின் வாயிலாக விரயங்கள் கொடுத்தாரு. 7ஆம் இடம் +10ஆம் இடம் வாயிலாக தொழிலையும் பெரிய அளவு முன்னேற்றம் இல்லை, கணவன் மனைவி காதலையும் பெரிய அளவு முன்னேற்றங்கள் இல்லை, சண்டை சச்சரவுகள் அலைச்சல்கள் கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இந்த காரகத்தம் நீங்கி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை கொடுக்க போறாங்க. லக்னத்துல அல்லது ராசியில குரு, இந்த ராசியில அமரக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா உங்க மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் உங்க மேல அமரம். எப்படி ஒரு நல்லவன் உங்ககிட்ட இருந்தா எப்படி இருப்பான், உங்க நல்லது பண்ணுவாங்க இல்லைங்களா, எப்பவும் ஒரு பாசிட்டிவ் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பெரிய அளவு கஷ்டம் வந்தவரை என்னால முடியும்பா, இதுதானப்பா, இது வந்து என்ன சோதிக்க வந்தது, இந்த சோதனை ஜெயிச்சு காட்டும் சொல்ல ஒரு பாசிட்டிவ், எது நடந்தாலும் பாசிட்டிவ் எடுக்கக்கூடியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரு புகழ்கள் அந்தஸ்துகள் உயரக்கூடிய காலமா. இது வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு இல்லாம இருந்தா கூட இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்க ராசி மேல அமரக்கூடிய குரு உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து பதவி உயர்வு பாராட்டு பத்திரத்தை வாங்கி கொடுப்பாருங்க. எப்படி புகழ் கிடைக்க போகுது, உங்கள்கிட்ட பாசிட்டிவ் எண்ணங்கள் வரப்போகுது. இது வரைக்கும் சுத்தி இருந்த நெகட்டிவ் எல்லாம் விலகி பாசிட்டிவ் சிந்தனை, பாசிட்டிவ் எண்ணங்கள், பாசிட்டிவ் மைண்ட் செட்டுகள் உங்களுக்கு வரப்போகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ என்ன பண்ண போறோம் நம்ம? ஓகே, சூப்பர், குட். ஓகேங்களா? சரி, இந்த குருவோட பார்வை என்ன சார் பண்ண போகுது? குருவோட பார்வை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டுல உழுதுங்க. அதாவது 5, 7, 9 குரு பார்வை. துலாம் வீட்டுல உங்களுக்கு 5ஆம் இடத்துல குருவோட பார்வை விழுது. அதே மாதிரி உங்களுடைய 7ஆம் இடத்துல குருவோட பார்வை விழுது. அதே மாதிரி குருவோட பார்வை 9ஆம் இடத்துல. அப்போ சாற்றும் 5-9 வியாழன் ஆகுங்கிறது பழமொழி இல்லைங்களா? சோ அப்போ அதே மாதிரி இந்த நல்லவன் உங்க மேல அமரும் போது உங்ககிட்ட 4 பேர் வந்து அட்வைஸ் கேட்பாங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டு. இது வரைக்கும் தெய்வ அனுகூலம் இல்லைன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே தெய்வ அனுகூலம் உண்டுங்க. இவர் 5ஆம் இடத்தை பாக்குறது இல்லைங்களா, பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திர சார்ந்தவர் பாக்குறாரு இல்லைங்களா. நான் என்ன சொல்லுவேன்னா முதல்ல போயிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வந்துருங்க. முதல்ல போயிட்டு குரு பயிற்சி எங்க போறோமோ இல்லையோ முதல்ல உங்க குலதெய்வத்தை போயிட்டு கும்பிடு போட்டுது. ஏன்னா இவர் ஒரு குரு தெய்வம் சுபகிரகம். இவர் உங்க பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார். குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் முதல்ல பெற்றுக்கோங்க. குழந்தை வகையில ஆதாயம், உங்களுடைய மனசு ஆள் மனசு வகையில ஒரு ஆதாயம், முன்னேற்றம். இது வரைக்கும் மனதுல இருந்த தீய எண்ணங்கள் முடியாதுன்னு இதெல்லாம் போக இனிமே என்னால முடிங்கிற புத்து உணர்ச்சிகள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூரிய சொத்துக்களால ஆதாயம் நமக்கு கிடைக்க போகுது. பூரிய சொத்து இது வரைக்கும் வல்ல இழுபறியா இருக்குன்னா
இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் சொல்லக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் வகையில ஆதாயம் உண்டு, குழந்தைகள் வகையில உங்களுக்கு பேர் புகழ்கள் உண்டு. அதே மாதிரி இது மந்திர சாணம், குலதெய்வ சாணம் இல்லைங்களா? சோ என்ன பண்ணணும், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி மனசுல நல்ல எண்ணம், நல்லது செய்யணும், அந்த தீட்சண்யம் உங்களுக்கு வரும். நல்ல காரியம் நீங்க இனிமே செய்ய போறீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தபடியா பார்த்தா 7ஆம் இடத்த குரு பகவான் பாக்குறாருங்க. 7னா கலஸ்திரக்காரங்க. இந்த பொதுவா மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்குமே கலஸ்திர ஸ்தானாதிபதியே குரு தாங்க. 7ஆம் அதிபதி உங்க லக்னத்துல அமர்ந்து 7ஆம் இடத்தை அவர் பார்க்கும்போது திருமணம் நடக்குங்க. முதல்ல கல்யாணம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த, அவங்களுக்கு எதிர்பார்ப்பு என்னவோ அந்த எதிர்பார்ப்புக்கு நிகரான மன வாழ்க்கை அமைய போகுது. ஏன்னு சொல்றேன்னா, தன் சார்ந்த சமசப்தம பார்வையாக குரு பகவான் பார்க்க போறார். அப்ப 7ஆம் இடம் இங்க வலு பெறுங்க. கூட்டு தொழில் ஆதாயம் இருக்க போகுது. அதே மாதிரி கணவன் மனைவி வாழ்க்கையில அந்நுண்ணியம் அதிகரிக்க போகுது. கணவன் மனைவி இன்ப சுற்றுலா போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தை அவர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சமூக வகையில உங்களுக்கு அந்தஸ்து உயர போகுதுங்க. எனக்கு அந்தஸ்தே இல்ல சார் சொல்றவங்க இல்லாம அந்தஸ்து உயர்வு கிடைக்க போகுதுங்க. அடுத்தபடியா குருவோட பார்வை 9ஆம் இடத்துக்கு இருந்துங்க. 9ஆம் இடம் என்னங்க, தகப்பன் ஸ்தானம். பாத்தீங்கன்னா இது பூர்வ ஜென்ம ஸ்தானத்தே பாத்தீங்கன்னா 7 தலைமுறை வரைக்கும் சொல்லலாம்னு சொல்றாங்க சாஸ்திரத்துல. அப்போ தகப்பனுக்கு ஆதாயம், உங்களுக்கு தலைமுறை வகையாக இருந்து கொடுக்கக்கூடிய அந்த நன்பலன் இப்ப கிடைக்க போகுதுங்க. போன ஜென்மம், அதுக்கு முதல் ஜென்மம் அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய 7 தலைமுறை தகப்பன் வர்க்கத்துல 7 தலைமுறை வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த புண்ணியத்துக்கான பலன்கள் இப்ப அனுபவிக்க போறீங்க சொல்லக்கூடிய அமைப்பு. இங்க ராகு பகவான் 9ல இருந்தாலும் குரு பார்க்கும் போது இங்க சுபத்துவம் ஆகிடுங்க. ராகு தகப்பன் கூட இணைஞ்சு வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா நிறைய விதமா லாபத்தை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த குரு பயிற்சி பலன் பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு படிக்கின்ற மாணவர் எப்படி சார் இருக்கணும்? படிக்கின்ற மாணவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கும், படிப்புல அதிகமா இன்னும் கான்பிடன்ஸ் அதிகமா நிறைய படிச்சு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுத்து, நல்ல ஒரு மார்க் எடுத்து, நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்கிறதுக்கு இந்த குரு பவன் ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கும். அதுக்கான முயற்சிகள் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நல்லா படிக்க போறீங்க, நல்லா அதுக்கான மார்க் எடுக்கக்கூடிய காலம் இந்த காலமா இருக்கு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இல்லத்தரசுகளுக்கு எப்படி சார் இருக்கும்னா, இல்லத்தரசு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குருவோட பவர் 7ஆம் இடத்தை விடுதுங்களா. அப்போ கணவருடைய அன்புகள் அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாமியார் மாமனார் உங்களுக்கு ஆறுதலா இருக்க போறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் இல்லத்தரசை பார்ப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சியாக நல்ல சந்தோஷமா இருக்கிற அமைப்புகள் வரும். நல்ல சந்தோஷமா பார்த்துட்டு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சிகள் அதிகமா இருக்கும். புரியுதா? அதுமான காலகட்டத்தை அமைச்சு கொடுக்க இந்த குருவோட பார்வைகள் நன்றாக இருக்கு. அதே மாதிரியா பாத்தீங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி இருந்து பார்க்கும்போது, சீனியர் சிட்டிசனுக்கு நீங்க முதலீடு பண்ணும்போது நம்ம என்ன சொல்றோம்னா 10ல சனி உட்கார்றாரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9ல ராகு உட்கார்றாரு, இங்க பார்த்தா உங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது உட்காரு. அப்போ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். புரியுதா? ரிட்டர்ன்ஸ்ல நீங்க காம்படிட்டிவ் போட்டியில ஜெயிக்க வாய்ப்புகள் உண்டு, உத்வேகம் நல்லா இருக்கும். பட் ஆனா ராகு பகவான் 9ல, குரு பகவான் ஒரு ராசி லக்னத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா என்ன சார் பண்ணணும்னா ஒரு ஸ்கேல் வச்சுக்கணும், லிமிட் வச்சுக்கணும். அந்த லிமிட்டுக்குள்ளேயே நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. அந்த ஸ்கேலுக்குள்ளேயே ரொட்டேட் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ஏன்னா அதிகமா இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு அந்த சப்போர்ட் இருக்கிறது வாய்ப்புகள் குறைவா இருக்கும். ஸோ நம்ம தோல்வி அடைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ என்ன பண்ணுங்க, நீங்க உங்களோட லிமிட்ஸ் பிக்ஸ் பண்ணிட்டு அதுல மூவ் பண்ணிக்குவாங்க. சரி, பொதுவா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? குரு பயிற்சி உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு அதிகமாக உங்களுக்கு இல்லைனாலும் பாறை பலங்கள் நன்றாக இருக்குங்க. படிக்கின்ற மாணவர் நல்லா இருக்கும். திருமணம் வேண்டி காத்திருங்களுக்கு திருமண வாய்ப்பு நல்லா இருக்கும். இந்த காலத்துல முடிவு திருமணம் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடித்த மாதிரியான வரன் அமையக்கூடிய காலமா இந்த காலம் உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க. சரி, அதே மாதிரி பொதுவா என்ன சார் எங்களுக்கு பரிகாரம் சொல்றீங்க, என்ன சார் வழிபாடு பண்ணிட்டோம்னா, நான் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனை போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா உங்களுக்கு ராகு பகவான் வந்திருக்காரு இல்லைங்களா? சோ மதுரை மீனாட்சி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி புற்று தெய்வங்கள், சர்ப தெய்வங்களுக்கு பாலாபிஷேகத்துக்கு உபயம் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அன்னதானம் பண்ணுங்க. இந்த பண்ணக்கூடிய அன்னதானம் வியாழக்கிழமையாக இருக்கட்டும், வியாழக்கிழமை அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க. தானத்தில் சிறந்து அன்னதானம் வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த குரு பகவான் வழிபாடு பண்ணிட்டு, குரு பகவான் நிவேத்தியம் பண்ணிட்டு வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த கஷ்டங்கள்லாம் நீங்க மேல் மேல உயரத்துக்கு இந்த அன்னதானம் உங்களுக்கு மிக மிக சப்போர்ட்டிவா இருக்குங்க. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம நீங்க பார்த்து தெரிஞ்சுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சில நம்பர் இருக்கு, கால் பண்ணாலும் சரி, இல்ல மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் சரி. நான் உங்க அன்பு நண்பன் கார்த்திக் விக்ரம். நன்றி, வணக்கம்.
நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பேச்சு பலன்கள், இந்த குரு பகவானுடைய பொதுவான பேச்சு பலன்கள். இந்த பொது பேச்சு பலன் எப்படி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் பாத்தீங்கன்னா, உங்களது நடப்பு திசையில என்ன புத்தி போகுது, அதாவது நடப்பு தசாநாதன் யாரு, அவர் வந்து குருவுக்கு யோகமா அவயோகமா, அதாவது நண்பரா பாவியா சமசப்தமா, இதெல்லாம் ஒரு கேட்டகரி. அடுத்து நடப்பு புத்தி எப்படி இருக்கு, தசா புத்தி எப்படி இருக்கு. சரி, நீங்க பிறந்த நேரத்துல குரு பகவான் உங்க சுய ஜாதகத்துல எந்த வீட்டுல இருக்காரு, பகை வீட்டுல இருக்காரா, சமங்கிற வீட்டுல இருக்காரா, இல்ல உச்ச வீட்டுல அமர்ந்திருக்காரா, இல்ல அவரு நீச்ச வீட்டுல அமர்ந்திருக்காரா, இது ஒரு பக்கம். அதன் பிறகு அந்த ராசி கட்டத்துக்குள்ள இருக்க நட்சத்திரத்துல அவர் எந்த பாதத்துல உட்கார்ந்துருக்காரு, அந்த வீடு கொடுத்த அந்த சாரநாதன் நட்சத்திர சாரநாதன் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு யோகமா நட்பா அவ யோகமா இல்ல பகையான்னு சொல்லி இந்த ஒரு கால்குலேஷன் இருக்கு. இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இந்த பொது பலன் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுங்க. அதே மாதிரி இந்த குருங்கிறது யாரையும் கெடுக்க போறது கிடையாது, முழு சுபர். புரிஞ்சுங்களா? இந்த குரு வந்து என்ன பண்ணுவார்னா ஒண்ணு செய்வாருங்க, இல்லைன்னா சைலண்டா இருப்பார், யாரையும் கெடுக்க போறது இல்லை. ஒண்ணு கொடுப்பார் இல்ல கொடுக்க மாட்டார், அவ்வளவுதான். இதுல இந்த குரு வந்து பெயர்ச்சி அமர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கால புருஷனுக்கு 3ஆம் இடங்க. கால புருஷனுக்கு 3, அது பொதுவா 3 என்னங்க, தகவல் தொலை தொடர்பு, அதே மாதிரி இல்லையே சகோதரம் நம்ம குறிப்போம், நம்மளோட மனசை குறிப்போம். இது ஒண்ணு. அடுத்து இந்த 3ஆம் இடம் புதனோட வீடு இல்லையா, புதன் வந்து அறிவுக்கு காரகத்தா, புரியுதா, அறிவுக்கு காரகத்தா. அப்போ இந்த காலகட்டத்துல குரு வந்து அமரும் போது பாத்தீங்கன்னா குரு புதன் கூட இணைஞ்சு அமர்றார், அப்போ புதனோட வீட்டுல அமர்றார். அப்போ பொதுவா நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தொலை தொடர்பு வகையில நமக்கு முன்னேற்றம் இருக்க போகுது, புதுசு புதுசான சாஃப்ட்வேர் வர போகுது, புதுசு புதுசா நம்ம வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம், நம்ம எடுத்துக்கலாம். தொலை தொடர்பு நம்ம சாதிக்க போறோம், பெரிய லெவல வளர்ச்சி இருக்கும், நம்ம பொதுவா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா புதன் வந்தாவே தொலை தொடர்பு நுணுக்கமா நுண்ண அறிவை புரியக்கூடியது புதன். அப்போ நுண்ண அறிவுல ஒண்ணுதான் ஐடி சாஃப்ட்வேர். ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் குரு வந்து வளர்ச்சி கொடுக்க போறார். ஸோ அப்போ நம்ம இந்த ஆண்டுல இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசான தொழில்நுட்பங்கள் நம்ம அனுபவிக்க போறோம், நமக்கு வந்து கிடைக்க போகுது, நீங்க ஒரு பக்கம் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி இந்த குருவோட அந்த பலன் அதிகரிக்க என்ன சார் பண்ணணும்னா, ஆலங்குடி குருங்க, நம்ம கும்பகோணத்துக்கு அடுத்து இருக்கிற ஆலங்குடி குரு யாரு வேணா போய் கும்பிடலாம். இந்த இவங்கதான் போகணும் அவங்கதான் போகணும் இல்லை, புரியுதா இல்லையா? ஒரு நல்லவன் நமக்கு எதிரியா இருந்தா என்னங்க பண்ண போறான், நல்லவன் எதிரி ஒண்ணும் பண்ண போகுது இல்லைங்களா? அதே மாதிரி சொல்லுவாங்க, சார் உங்க லக்னத்துக்கு ராசிக்கு குரு வந்து பகை சார், பகையனை போய் கும்பிடாதீங்க சார். பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உலகத்துல இருக்க அனைத்து ஜீவராசிக்குமே குடும்பக்காரகன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து தனக்காரகன் குரு தாங்க. குரு வந்து மிகப்பெரிய பகையாயே இருந்தா கூட அவர் உச்சமா இருந்தாங்கன்னா உங்க கையில காசு இருக்குங்க, எந்த ரூபத்திலும் காசு இருக்கும். ஸோ குருவை வந்து நம்ம வந்து பூஜிக்கலாம், இவங்க அவனு இல்லை, யாரு வேணா கும்பிடலாம், தப்பே இல்லை. ஸோ ஆலங்குடி குருவை போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டோம். இது வந்து பொதுவான பலன்கள் தான். உங்களோட ராசி சுயஜாத அடிப்படை பார்த்துக்கோங்க, இது வந்து பொது பலன்கள் தான். உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க அல்லது டெக்ஸ்ட் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் லிங்க் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களோட வேற காலம் சந்திக்கிறேன். எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ நான் என் காலி மனமாற பிரார்த்தனை செய்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.